எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம்லாங்க, கிருத்திகை. அதுக்கு வந்து எடுத்து கமெண்ட் போடணும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் கார்த்திகை தீபம் நல்லா கொண்டாடுங்க. நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் பாருங்க, அகுல் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அகுல்லாம் வாங்கிட்டேங்க. இது பாருங்க, மண் அகுல் தாங்க வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நிறைய வந்து தண்ணி ஊற்றினா எரியுற அகுல்லாம் இருக்குது. அதான் நிறைய பேர் வாங்குறீங்க. அது வந்து நம்ம வாங்கலாம், ஷோக்கோசம் வாங்கி வச்சுக்கலாம், எப்போனா ஒரு டைம் வந்து ஏற்றலாம். ஆனால் வந்து கார்த்திகை தீபம் சொல்கிறது மண்ணால் செஞ்ச அந்த அகுலில் தாங்க வலுக்கேற்றணும். அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லா வெளிச்சம் வருங்க, நல்லதுங்க. இது எதனாலனா மண்பானை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் வருமானம் வருங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லாரும் மண் பானையில் செய்கிற இந்த அகுலே வாங்குங்க. இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா எங்கள் ஊர்லேயே தாங்க வாங்கினேன். எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் வந்து மண் அடுப்பில் செய்கிறவங்க எல்லாமே எங்கள் ஊரில் இருக்காங்க. நாங்கள் வெளியூர்லாம் வாங்க மாட்டேங்க. பானை பொங்கலுக்கெல்லாம் பானை அப்படி அடுப்பு எல்லாமே எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. அகுல் செய்கிறதுலாம் உண்டில் பிள்ளையார் எல்லாமே நம்ம ஊர் சைடு எல்லாமே கிடைக்கும். அவங்க கிட்ட தான் நான் அகுல் வாங்கினேன். 2 பேர்கிட்ட வாங்கினேங்க அகுல். ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருத்தர்கிட்ட வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினேங்க. நான் போன வருஷம் வாங்கின அகுலும் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். நான் வருஷம் வாங்குவேன். 50 ரூபாய்க்கு வந்து 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்கினே தான் இருப்பேன். மேக்ஸிமம் புது அகுலில் தான் வந்து வலுக்கு ஏற்றணுங்க. பழைய அகுல் ஏற்றக்கூடாது. புது அகுல் பட்சம் பழைய அகுல் இருந்தால் அது வச்சுக்கணும். கொஞ்சம் நிறைய அந்த இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வந்து கிருத்திகை கொண்டாடுறோமா, அன்றைக்கி வந்து ஒரு 2-3 அகுல் தான் ஏற்றுவோம். மறுநாள் வந்து கறிக்குழம்பு சாப்பிடும் பாருங்க. சனிக்கிழமை வந்து குழக்கட்டெலாம் செஞ்சுட்டு அன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கெங்கே நம்மளுடைய சொந்த இடம், வீடு, வாசல், தெரு, அடுப்பங்கரை, பாத்ரூமு, மாட்டுக்கொட்டா, எங்கள் செடிங்கோ, சாமான் வளர்க்குற இடம், ஹாலு, பெட்ரூமு, பூஜை ரூமு எல்லா இடத்துலையுமே வலுக்கு ஏற்றி வைக்கணுங்க. அதுமாரி யாரெல்லாம் ஏற்றிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து அகுல்லாம் பத்தாது. அதனால் நம்ம வாங்கின அகுலாங்களோ போன வருஷம் நம்ம சேர்த்து வச்சுருப்பலாங்க அகுல், அதை மிஸ் பண்ணி வச்சு 2த்தையும் வலுக்கு ஏற்றலாங்க. அதே மாதிரி வலுக்கு ஏற்ற சொல்ல நல்லா சாமி கும்பிட்டுன்னு வலுக்கு ஏற்றுங்க. நம்ம வலுக்கு ஏற்றுற மாதிரி நம்ம குடும்பம் நல்லா மேலும் நல்லா வெளிச்சமாக இருக்கணும், பளிங்கரமாக இருக்கணும். நம்ம குடும்பம் நல்லா இருளாக இல்லாத வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுங்க. நானும் எல்லாருக்கும் சாமி கும்பிட்றேன், நீங்களும் சாமி கும்பிடுங்க. அதுக்கப்புறம் கிருத்திகைக்கு வந்து நாளையிலேருந்து வேலை அதிகமாக இருக்குங்க. நாளைக்கு 2 நாள் அதிகமாக இருக்கும். நான் வந்து இது திருவண்ணாமலை தீபத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பேசி வச்சுருக்கோம். நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம். மழை அதிகமாக வந்து நிற்குது. அதனால் வந்து போக முடியுமா என்னன்னு தெரியல. போனால் உங்ககிட்ட நான் வீடியோ எடுக்கிறேங்க. போக முடியல, அதுக்கப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போகலான்னு இருக்கேங்க. ஆனால் போன வருஷம் வந்து கிரிவலைக்கு போய் வந்தேன், நல்லா சாமியெல்லாம் பார்த்தேன், நல்லா மனம் நிறைவாக இருந்தது. இந்த வருஷம் தான் ஆண்டவன் நம்மளை அழைச்சாருன்னா கண்டிப்பாக நான் போவேன். உடம்பு ஒத்துழைக்கல, கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்குது. அதனால் யாரெல்லாம் அகுல் வாங்கினு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அகுல் வந்து எவ்வளோ தெரியுமாங்க? எங்கள் ஊர் சைடெல்லாம் 2 ரூபாங்க. பரவாயில்ல தாங்க, 2 ரூபாய்க்கு இவ்வளோ பேர் அகுல் கொடுக்குறாங்கன்னா பரவாயில்ல. ஒரு சிலர் 2 பேர்கிட்ட வாங்கலா, ஒரு சிலர் விட்டு இந்த மாதிரி அகுலா. அதுக்கப்புறம் அடியில் வந்து இன்னொருத்தர் நம்ம பழைய தெருவில் வந்து ஒருத்தர் ரெகுலராக வாங்குவோம். அவங்கக்கிட்ட வந்து இந்த அகுல் இந்தமாரி மாடலு. நான் கூட தண்ணி ஊற்றுற வலுக்கு ஒரே ஒரு வாட்டி வாங்கிட்டு அந்த ஒன்று வச்சுருக்கேன். அது எப்படா வாட்டி வீட்டில் எடுத்து காமிக்கிறாங்க. அது இப்போ நிறைய ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்தாலும் இந்தமாரி மண் அடுப்பில் அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, அகுல் வந்து வெறுமனே ஏற்றக்கூடாதுங்க. அகுலில் வந்து தண்ணியை போட்டு ஊற வச்சுருங்க. அகுல் வந்து தண்ணியில் ஊறி அந்த எண்ணெய் கம்மியாகிடுச்சுங்க. அப்போ தான் நம்ம வந்து அகுல் இப்படியே ஏற்றிட்டிங்கன்னா அது எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு காலையில் எடுத்து அகுல்லாம் வந்து தண்ணியில் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருவேன். நல்லா தண்ணியெலாம் உறிஞ்சி அதுக்கப்புறம் எடுத்து தொடச்சி வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் குங்கும மஞ்சள்லாம் வைங்க. நல்லா அகுலுக்கு வந்து அப்படியே ஏற்றுறீங்க. ஒரு சிலர் குங்கும மஞ்சள்லாம் வைங்க. அதுக்கப்புறம் அவரை இலை இருக்குது இல்லைங்க, அவரை இலை. அதுக்கப்புறம் சாணி, டவுனுக்கெல்லாம் சாணி கிடைக்காது. நாங்களாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, சாணி எடுத்துன்னு வந்து அப்புறம் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் அவரை இலை செடி போட்டிருப்பாங்க, அவரைக்காய். அந்த இலையை எடுத்துன்னு வந்து அந்த இலை வச்சு அது மேலே சாணி வச்சு அதுக்கு மேலே தாங்க இந்த வலுக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வலுக்கு ஏற்றுவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, திரி போட்டு எண்ணெய் ஊற்றுறீங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க, எண்ணெய் ஊற்றி தாங்க திரி போடணும். நான் சொல்கிறது கரெக்டுன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி எல்லாம் சாமி கும்பிடணும். எல்லாம் சேஃப்டியாக பத்திரமா சாமி கும்பிட்டு எல்லோரும் கோயில்களெல்லாம் போய்வாங்க. நாளைக்கு வந்து மறக்காமல் வந்து கிருத்திகைக்கு வந்து வடை பாயசம் செய்யணுங்க. வடை பாயசம் செய்து சாமி கும்பிடணும். ஏன் தெரியுமா, நல்ல தான் வடை செய்ய சொல்கிறாங்க. அந்த வடை செய்கிறது தாங்க லட்சுமி சாமி வந்து வாகம் செய்வாங்களாங்க. அதில் தாங்க நல்ல வந்து எண்ணெய் சட்டி வைக்கிறோமாங்க. எண்ணெய் சட்டியில் தாங்க மகாலட்சுமி ஒழிஞ்சிருப்பாங்களாம். அதனால் மேக்ஸிமம் வந்து நல்ல ஆளுங்க தான் எண்ணெய் சட்டி வச்சு வடை சொல்கிற பழக்கம் அதில் தான் கொண்டு வந்தாங்களாம். அது எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அவ்வளோதாங்க. நான் போயிட்டு இப்போ மறுபடியும் போயிட்டு வேலை அதிகமாக இருக்குதுங்க. ப்ளவுஸ் தைக்கிற வேலைன்னு சொன்னல, அது ப்ளவுஸ் தைக்கிறேங்க.
அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாள் பிரேக் விட்டுட்டு லைட்டாக டைம் இருந்தால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இல்லை இந்த 2 வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்ற வேலை, வீட்டில் அதிகமான வேலை, துணி துவைக்கிறது, சாமான் எடுத்து வீடியோ அதை கவித்து அதிகமாக தான் இருக்கும். எல்லோரும் வந்து சேஃப்டியாக பத்திரமா கொண்டாடுங்க. இன்னொன்று சொல்ல போயிடுங்க, மாவெளி முடிஞ்சால் எல்லோரும் வாங்கி சுற்றுங்க. நான் கூட ஒரு 2 வருஷமாக ஒரு வீடியோ போட்டிருக்க பாருங்க, மாவெளி தயார் பண்ணுறது. பள்ளம் நோண்டி வண்ணாம்பு எடுத்துன்னு வந்து அது கீழே நெருப்பு போட்டு பற்ற வச்சு அதை மறுபடியும் மேலே பூசணி புயலெல்லாம் போட்டு மூடி அது மேலே மண்ணு கொட்டி மூடி வண்ணாம்பூ நல்லா வெந்துட்டு பிறகு அதை எடுத்து அரைச்சி மாவெளி செஞ்ச வீடியோலாம் இருக்குது. அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ இப்போ பார்க்கறத தான் பாருங்கள். வீடியோவில் வந்து ஓல்டு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதில் தள்ளின்னு போனீங்கன்னா என்னோடய வீடியோ வரும் பாருங்கள். அதில் ஓல்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பாப்புலரில் பார்க்காதீங்க. ஓல்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வீடியோ தரலாம் வருங்க மாவெளி செய்வது எப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் 1K 2K அப்படி போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அது வீடியோ பாருங்கள் மாவெளி செய்வது. சப்போஸ் உங்களுக்கு செய்ய முடியல கூட மாவெளி விற்பாங்க பாருங்க, அது வாங்க சுற்றுங்க. நமக்கு வந்து மாவெளி சுற்றுது எதனால் தெரியுமாங்க, கையில் வந்து சொறி சேரங்களாம் வராதான். எங்கள் அந்த காலத்துலேருந்து அம்மா அப்பா சொன்னதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சொறி சேரங்க யாரும் வரத்தில்லை. அது அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு, இப்போ யாரும் வரத்தில்லை. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் பின்பற்றுறதை நம்மளும் பின்பற்றலாங்க. அவ்வளோதாங்க. இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சேஃப்டியாக பத்திரமா இருங்க. பாய்ங்க.